என்ன பாடம் படிக்கிற பிள்ளை மாதிரி கை கட்டிக்கிட்டு? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. क्या फर्स्ट नाइट என்ன பாஷையில பேசி புரிய வைக்கிறது? லைட் அணைச்சிட்டா ஒரே பாஷை தான். கட்டிப்பிடி அர்த்தமா? அசத்திடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கிற பீகார்ல வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல உண்டியல் ஏந்திரிய உன்னோட சோசியல் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட தேசப்பற்று எனக்கு பிடிச்சிருக்கு. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? சரோஜினி. Thank you. Excuse me, sir. Sir, நான் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடண்ட். உங்க காலேஜ்ல ஒரு நியூ பிளாக் கட்டறீங்க? Yes, sir. அதுக்கு 15 lakhs எஸ்டிமேட். கரெக்ட், sir. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் கம்பல்சரியா 7000 rupees கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். Exactly. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, sir? ஏய், நீ பீகார் வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ண சரோஜினி தானே? யாரு? யார பார்த்து கேக்குறீங்க? நான் யார் தெரியுமா? மஹிந்திரா கம்பெனி ஓனரோட ஒரே டாட்டர். எங்க அப்பா கிட்ட சொன்னேனா ஒரே பிளாக் செக்ல இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரோட்ல டொனேஷன் கலெக்ட் பண்றாங்களே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம்னு பார்த்தா இதெல்லாம் நல்லா இல்ல மிஸ்டர். டிரைவர் போலாமா? ஏய் வாங்கடா வாங்கடா எல்லாரும் வாங்கடா. என்னைக்கு இல்லாம நம்ம தெருவுல இன்னைக்கு போலீஸ் ஜீப் வருது. அது என்னன்னு தான் பாத்துருவோம். அட நம்மாளு வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு வரானா? ஆகஸ்ட் 15 கேடிஆரோட மீட்டிங் போயிருந்தியா? போகல. போயிருக்க? போகல. நீ போயிருக்க. அங்க ஒரு கட்சி தொண்டனை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அத நீ பாத்துருக்க. நான் தான் போகலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி பாத்துக்க முடியும்? சொல்லு. அவனை யாரோ பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. அத நீ பாத்துருக்க? இல்ல இல்ல இல்ல. போய். நான் உங்களை கட்டிக்க போறவ. நான் போய் சொல்வேனா? அந்த ஆளு உன்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டதே தப்புமா? கேடிஆருங்கிறவர் எவ்வளவு பெரிய லீடர். அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தீ குடிச்சது அதிசயமா? அதுக்கு போய் உன்னை கை நீட்டி அடிச்சது பெரிய தப்பு. சும்மா இருங்கண்ணே. ஜிந்தான ஒருத்தன் தீ வச்சு கொளுத்துனதை நான் பார்த்தேன். சார் நீங்க வரலாம். என்ன மன்னிச்சுக்கோ. சஸ்பெண்ட் ஆர்டர் முடிஞ்சு இன்னைக்கு தான் நான் டியூட்டில ஜாயின் ஆயிருக்கேன். என் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ண எனக்கு பிடிக்கல. Stop it. நீங்க ஒருத்தனை தீ வச்சு கொளுத்துறத பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்க. நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தீ வச்சு கொளுத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. யார் அந்த ஜிந்தா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவேன். சார் ஒரு நிமிஷம். ஒரு ரவுடி கும்பலே வந்து இவளை மிரட்டிட்டு போயிருக்கிறத பார்த்தா இந்த கேஸ்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் இப்படி ஆபத்தா முடியும் சார். ஸ்கூலுக்கு பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே இந்த பொண்ணு வெறும் சரோஜினியா இருந்தா தானே மிஸ்ஸஸ் பகவத் சிங் ஆயிட்டா?
பெல் அடிச்சா உடனே வந்து கதவு திறக்க மாட்டியா? வர வர திமிரு ஜாஸ்தியாகி போச்சு உனக்கு. டியூட்டி முடிஞ்சு வரும்போது 1000 டென்ஷன்ல வருவேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிய. என்னடி இது? அது தெரியுது. ஏன் என்னங்க இருக்க? பொறுப்பா வேலையை பாரு. இல்ல முடியலன்னா சொல்லு. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போறேன். அவன் கோவம் உண்மையில இல்லம்மா. டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது நடந்திருக்கலாம். புருஷன் நெருப்பா இருக்கும்போது பொண்டாட்டி நீரா இருந்துட்டா தானா குளிர வச்சிடலாம்.